பீஜமுடு டான் 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 டான். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏகே மணி திருப்பி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு தரமான ஒரு கிளாஸ் ரேங்க் மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து எப்போ எடுத்தோம்னா, இப்போ நம்மளுக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்களா, அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதுக்கு அப்படின்னா அப்டேட்டுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, மறக்காமல் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஜாலியாக அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுலேயும் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டு நம்ம ஜாலியோ ஜும்கானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேரத்தில் என்னடா வந்து ஒருத்தனுக்கு கண்ணில் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு பார்க்குற நேரத்தில் ஒருத்தர் கரெக்டாக மாட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இந்த திஷா கேரக்டர் அப்போ வந்துச்சு, அப்படியே அந்த கேரக்டர் டெஸ்ட் மாதிரியே போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நடக்கும், நம்ம எதிர்பார்க்கவே. இந்த மாட்டிட்டான்டா கைப்புள்ள சீவி அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அப்படியே தண்டை கருமாங்கிற மாதிரி அடிக்கவே மாட்டேங்குது. பாருங்கள் எத்தனை தடவை ட்ராக் பண்ணுறேன், அடிக்கிறேன், ஒரு 45 போக வேணாம். ஆனால் இதில் இப்போ ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, நாக்கானவனுக்கு மட்டும் நம்ம ஒரு லைட்டாக சும்மா எனக்குனே கூட கரெக்டாக ட்ராக் அடிக்கணும், ஹெட்ஷாட் அடிக்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். சும்மா ட்ராக் அடித்தா கூட ஹெட்ஷாட் போகுது. நம்மளுக்கு வந்து சோதனை பாருங்கள், நாக்கானவனுக்கெல்லாம் ஹெட்ஷாட் போகுது, ஆனால் அலையில் இருக்கவனுக்கு மட்டும் போகலை. அப்படின்ற நேரத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கான், அந்த ஒருத்தனை நான் தாண்டா முடிப்பேன், கதையை முடிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் எங்கடா போனேன் சுற்றி சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம எலிக்குட்டியான ஒட்டியாரோ நம்மளுக்கு ஒரு குழுவாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு இது மினி மேப்பில் காமிச்சிது, எங்கடா போனேன் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கார் ஐயா. சரி கஷ் அப்படின்னு நின்றுட்டு இப்போ அப்படியே ஒரு மண்டை பத்திர மாதிரி அப்படியே மண்டையை காலி பண்ணிட்டு ஒரு ஹெட்ஷாட் போட்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம ஒன் டாப் ஜம்ப் 500, அதுக்கப்புறம் டெஸ்டிகள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து டெஸ்டிகள் கூட நேரத்தில் வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணி ஒரு ஜம்ப் அடித்து லேண்ட் ஆகிற ட்ராப் பண்ணிங்களா ஹெட்ஷாட் வரும். ஆனால் M500 அப்படி இல்லை, அதில் ஹெட்ஷாட் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு மட்டும் நின்றுட்டு அடிக்கணும், நின்றுட்டு அடிச்சா தான் ட்ராக் அடிச்சா தான் ஹெட்ஷாட் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகே ஸ்கேரு அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஹோல்டு பண்ணி அடிக்கிற கன்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் நின்று கட்சினா ட்ராக் ஹெட்ஷாட் நல்லா போங்க. இது அது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் இப்போ என்ன பண்ணோம்னா அப்படியே சுற்றி பார்ப்போம்டா, ஜாலியாக சுற்றி பார்ப்போம். நம்ம ஷிப்யார்டா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம் நேரத்தில் தான் அப்போ இன்னொரு அதே முன்னாடி ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதே திருப்பி எலிமினேட். சரி, நம்ம போயிட்டு அடுத்த ரவுண்டில் போயிட்டு ஓசிக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஐயா வந்து ஆன்லைன் வந்துட்டே வேணுனே போயிட்டு எலிமினேட் ஆகிற அது ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு பார்க்குறது ஒருத்தனை விட்டானா. ஸோ சார் நம்மளுக்கெல்லாம் இதில் பார்க்கும்போது ராய் ஸ்டார்னு ஏதோ பேர் வந்த மாதிரி இருக்குது. ராய் ஸ்டார் இருந்தால் ஒருத்தன் வந்தான், ஆனால் வந்து ரியல் ராய் ஸ்டார் தான், ஃபேக் ராய் ஸ்டார் தான், சும்மா பேர் வச்சுட்டு தான். எங்கடா இருக்க ஒருத்தனை போட்டு எங்கடா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஸ்க்ரீன்லேருந்து இருந்தான். நான் சொன்னாங்க நின்றுட்டே ட்ராக் பண்ணுங்கள் மண்டை அடி போகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்படியே நின்றுட்டு ஆச்சேன் ட்ராக் போயிடுச்சு. இங்கே பார்த்தா திருப்பி ஒருத்தனாக்கு அலே ட்ராக் அடிச்சுல மண்டையை போடா அப்படின்னு பார்த்தா மாட்டல. சரி, திருப்பி ஒரு ட்ராக் அடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னே ட்ராக் அடிச்சு நாக்கில் கொண்டு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சாச்சு. சரி, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த அப்படியே சுற்றி அது கிளியராக தெரியுது எனக்கு ஒரு இது அப்படின்னு என்ன நம்ம ஒன்று சொல்லணும்ல, அப்படியே நம்ம ஒரு ஹெட்ஷாட் அடிச்சா நம்மளுக்கு ஏதோ தலகுனை ஏறுற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா சும்மா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி டெஸ்டிகள் அடித்து பார்ப்பேன். ஆனால் நான் நம்மளுக்கு அதெல்லாம் போகிறதில்ல, அதனால் அப்போ போகாதனால சரி MP5 எடுத்தா அது என்னென்னா அப்படியே தள்ளாடுது, ஃபோனு தள்ளாடுற மாதிரி. இங்கே எய்மே கரெக்டாக படாமல் சுற்றுதே பூமி அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி, டெஸ்டிகள் எடுத்து போவோம், திருப்பி டெஸ்டிகள் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியோ ஜும்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ என்னன்னா சும்மா நிற்போம், பப்பர் கேன்ஃபேன் நிற்கிற மாதிரி நம்ம கேரக்டரை போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் சும்மா எமௌண்ட்டை போட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி நிலமை வந்த மாதிரி இருந்தது எனக்கு ஒரு ஃபீல். அதனால் சரி அப்படியே விட்டு ஜாலியாக மூவ் பண்ணி பார்த்துட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு அப்படியே போடு தைக்கிற மாதிரி நம்ம ஒரு காரை எமௌண்ட்டை போட்டுட்டு
அப்படின்னு நம்ம அமௌண்ட் போட்டு கீழே கையை குத்தும் போது தான் ஒருத்தர் எலிமினேட் ஆகினா சரி நாக் டவுன் ஆகினா. அது என்னென்னா நம்ம டீம்ல இருக்க பாட்டு ஆனால் இப்போ வந்து அந்த அப்போ வந்து திஷா கேட்டதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா ஒரு 10க்குனா ஒரு 6 கொடுப்பேன். அது ஏன்னா ரீகாயில் அவ்வளோ ஆகலை, கொஞ்சம் மீடியமாக தான் குறைக்குது, அவ்வளோலாம் குறைக்கல. அது 10-15% சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அவ்வளோ வரல. சரி அப்படின்னு பார்த்தா சுபா பாயி அந்த மாதிரி சுபா பாய் போயிட்டார். சரின்னு பார்த்தா 2 பேர் தான் இருக்கும், 2-3 டியோஸ் ஸ்குவாடு. சரி இப்போ என்ன பண்ணுவோம், நெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே செக் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தா நம்ம ஆள் ஏறி போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம வீடு கொண்டு 7டா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. ஏற பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம ஜாலியாக போயிட்டு இங்கே சும்மா அடிச்சு பார்ப்போம். ட்ராக் தானே ஜம்ப் பண்ணி அடிச்சு பார்த்தா இப்போ பாருங்க எனக்கு இப்போ என்ன ஒரு ரோதனைனா, நம்ம வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்காமல் ஜாலியாக விளையாடுறோம்னா ஹெச்ஆர்லாம் பங்கமாக உழுது ஹேங் மிஸ் தெரில. இதுவே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் தள்ளாடுது, நெட்ஒர்க்கெல்லாம் ஏறுதுன்ற குறைஞ்சி. அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன பார்த்தா நம்ம ஜூவல் போடுற நேரத்தில் தான் பக்கத்தில் அவரோட உடம்பை காட்டிட்டு உள்ளே மறைஞ்சு போக பார்த்தாரு. இப்போ ஒரு ஃபன் நான் பண்ணுவேன் பாருங்கள், நான் வந்து இவனை கீப் பண்ணேன்னா இவனை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்தானா அடிக்கிறேன்னு பார்த்து ஒரு அடி அடித்தான் ஜாமி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனிமி இருக்கான் அப்படின்னு தெரியாமல் அப்படியே லூட் அடிக்கிறான். அது செம்ம ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போய் நின்றுக்கும் போது தான் என்னடா இது எப்படி வந்த அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அவள் கையை சாம்சங் MP5 வச்சுருக்கா. ஆனால் நம்ம அடிக்காமல் பார்க்காம போயிட்டேன். இது பார்த்தா அப்புறம் எனக்கு மண்டையை காமிக்கிறவன் நேரிட்டு இருந்தான். ஆனால் என்ன ஹெட்செட்லாம் போல சும்மா தான் ஃபீல் பண்ணோம். சரி ஓகே சரின்னு சொல்லிட்டு ஒரு சீனியரை மூட்டை போட்டுக்கிட்டு ஜாலி ஓட்டுக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேரிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு இது கிவ்வே வைக்கலான்னு இருக்கேன். அந்த கிவ்வே வந்து பற்றி சொல்லுவேன், அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அதனால் மறக்காமல் பாருங்க. சரின்னு சொல்லிட்டு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா நம்மளுக்கெல்லாம் இப்போ இந்த பேர் என்ன 4 கிரிப்பரு அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் இது இல்லை, தாம்சனுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் வரல, எடுக்கலை. அதுக்குள்ளே தான் இந்த வந்த இது அது பேர் என்ன ரவுண்டு முடிஞ்சிச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டியதான் எடுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தா ஜாலியாக சும்மா அடிச்சிட்டு இருந்தேன். இங்கேன்னு பார்த்து ஒருத்தனும் காணுமா, சரி அப்போ அந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓடுவோம்னு ஓடிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி இப்போ தான் ஒரு டிப்பு காய்ச்சி. இப்போ என்ன டிப்புனா, நம்ம வந்து ஆட்டோ மேட்ச்சில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோ மேட்ச்சில் போகிறோம்னா அங்கே எனிமி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஏற இவருங்க வந்துட்டானா நான் ஏற மாட்டேன். ஏன்னா ஒரு பாட்டு கரெக்டாக நம்ம நேரத்துக்கு கரெக்டாக வருது. பாட்டு வந்து அடிக்கிறதுனால புல்லட்டெல்லாம் காலியாகி ரீலோட் பண்ணுவான். ரீலோட் பண்ண நேரத்தில் டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜிஎம்மை போட்டுக்கிட்டு உள்ளே இறங்கி மண்டை அடிக்கணும். ஏன்னா ரீலோட் பண்ண நேரத்தில் நம்ம அடிச்சுட்டா அவன் நம்மளை அடிக்கிறதுக்கு இது ஃபயர் பண்ண அமுக்கிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் டக்குன்னு திருப்பி ரீலோட் ஆகும். சரின்னு பார்த்தா அங்கே போயிட்டு திருப்பி நம்ம ஆள் பின்னாடி வந்தவன் நான் கேட்டான். சரி நம்மளுக்கு எம்டன் யூஸ் பண்ண தெரியாது, சும்மா வரதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இது பாட்டன் கிளியராக கண்டுபிடிச்சேன். ஏன் சொல்லனா அவன் M1W வச்சுருக்கான், அதுவும் அவ்வளோ பக்கத்தில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாடி இப்போ அவ்வளோ பக்கத்தில் போகுது, டேமேஜே உள்ள வெறும் 5-6 அப்படி போகுது. ஏன்னா அப்போ தான் பாட்டெல்லாம் அடிக்கும் கிளியராகவே தெரியும், புல்லட் வந்து அந்த போகிறது கிளியராக தெரியும், டேமேஜ் உழுவுது. ஆனால் பாட்டுக்கிட்ட இவ்வளோ ரிவால்வ் இருக்குமான்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தேவையான லூட் எடுத்துகிட்டு 7 இது இருக்குது, 4 குண்டு. ஆமாம் 7 குளுவால் 4 குண்டு. அங்கே ஒரே ஒருத்தன் எங்கடா இருக்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே இருக்கானே தெரியல. சரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு டிப் என்னன்னாக்க, நம்ம வந்து இதுலலாம் கிளாஸ் பேடு மேட்ச்லலாம் நம்மளுக்கு ரிப்பேர் கிட்னு ஒன்று இருக்கும். வெஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லெவல் 3 வெஸ்ட்டு வச்சுருப்போம். ஆனால் டேமேஜ் இருக்குன்னு திருப்பி லெவல் 3 வெஸ்ட்டெல்லாம் வாங்காமல் ரிப்பேர் கிட் வச்சு நீங்கள் இது பண்ணலாம், போட்டுக்கிட்டால் உங்களுக்கு அதுக்கு பல க்ளூவாலே குண்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம வந்து குண்டெல்லாம் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அதனால தான் குண்டெல்லாம் போட்டு காலி பண்ணி அவன் ஊசி போடுறான் போல இருக்கு. சரி நம்ம முதல்ல நாக்கானா ஆனால் ஊசி போட்டான். சரின்னு சொல்லிட்டு பாம்பக்கி மாதிரி தூக்கி போட்டான். சரின்னு இறந்துட்டான். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்டு இப்போ என்ன 4வது ரவுண்டு நம்ம மேட்ச் வின் பண்ணுற ரவுண்டு. இப்போ என்ன எடுத்துனா நம்ம பிடிச்சது நான் ஏகே எடுத்துருக்கோம். நம்ம டிராக்கோ ஏகே நான் சொல்லலைன்னா ஏகே இப்போல்லாம் நான் நல்ல டேமேஜ் ரேஞ்செல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போல்லாம் இது நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸு. ஆனால் என்ன எக்ஸாமேட்டு கொஞ்சம் குறைச்ச மாதிரி வந்து
அதுக்கப்புறம் ஸ்டாருக்கே கொஞ்சம் ரேஞ்சு பத்தல, ரேஞ்சு லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தேவையான இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அந்த தேவலாட எம்டனை தூக்கி போட்டுட்டேன். யூஸ் பண்ண தெரியாத எம்டன் அதை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜாலியாக நின்றுட்டான். சரி அவனுக்கு இனிமே வரானா அப்படின்னு பார்க்குறேன் நேரத்தில் இங்கே ஒருத்தர் எலிமினேட் ஆகணுமே. மொதல் 2 ரவுண்ட் எலிமினேட் ஆகணும். அவனை எலிமினேட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது விலையை ஏறிட்டு பார்த்தா இங்கே இருக்கான். கிடச்சிட்டானு நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிக்கலான்னு பார்த்தேன். நோவேன்னு சொல்லிட்டு அவன் எஸ்ஆகி போயிட்டான். சரி ட்ராகும் வரல அதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கும் போது தான் இது பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா லூட் அடிக்கலாம். லூட் அடிச்சா விட்டுருமா ரன்னிங்லேயே ஹெட்ஷாட் விட்டுப்போண்டா. சாரி நம்ம ரன்னிங்கில் இல்லை, எனிமி ரன்னிங்கில் இருக்கும்போது நான் ஹெட்ஷாட் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சுட்டு நின்றுச்சு. இங்கே பார்த்தா அவன் அங்கே தான் மாட்டு பின்னாடி நிற்கிறான் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன டிப்புனா நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத பாலடைஞ்ச இதுக்கு வீட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு சுற்றி ஒன்றுமே இல்லாமல் வெறும் மொட்டை காடாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி ஒரு குளுவாலி எப்பயுமே போட்டுக்கணும். இந்த குளுவாலி இப்போ போட்டது எப்படி எனக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு இப்பயே பாருங்க. நம்ம வந்துட்டு பாயி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அடிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே எடுத்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் இருந்துச்சு குதிப்பேன் ரைட் பாருங்களேன். இங்கேருந்து நம்ம டேமேஜ் செம்ம டேமேஜ் எவ்வளோ அது டேமேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இதுவே அந்த சைட் ப்ளூ ஆல் போடணும்னா அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் அங்கே தான் நிற்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ஹெட்ஷாட் கூட போடுறது வாய்ப்பு இருக்குது. சரின்னு பார்த்தா இங்கேருந்து இருக்கான். இங்கே பார்த்தா ஹெட்ஷாட் போகுது. என்னடா ஹெட்ஷாட் போய் கில்லாகலை அப்படின்னு பார்த்தா அப்படியே வெறும் ஒரு ஹெட்ஷாட் தான். அது 4-5 ஹெட்ஷாட் போட்ட மாதிரி நான் பில்டப் பண்ணிக்க வேண்டியது தான். அதெல்லாம் நான் கண்டிக்க மாட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெட்ஷாட்டை போடுற மாதிரி போட்டு விட்டு போகலான்னு பார்த்தா அவன் அன்சைட் போயிட்டான். சரி அவன் அப்படியே மறந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் க்ளூவர் வச்சுட்டு எப்பவுமே போங்க. இது ஒரு டிப்பு. ஏன்னா கையில் க்ளூவர் நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்களா நான் வெறும் ஒரு செகண்ட் டிலே பண்ணதுக்கே அவ்வளோ அடி வந்தது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ளூவில் போட்டேன். சரி கை ஃபுல்லாக அடி ஆகிட்டு போயிடுது. வெஸ்ட்டுன்னா ஒன்றும் இல்லை கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் எக்ஸ்பென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி தேவையில்லாம எதுக்கு நெட்டு போடுறது. இப்போல்லாம் எல்லாம் நெட்ஒர்க்கும் நம்மளுக்கு நெட்டே தேவையில்லை. இப்போல்லாம் இப்போ வீடியோ போடுறதுக்கு கூட நெட்டு ரொம்ப லாகடி. சரின்னு சொல்லிட்டு 5 வந்தார். அவருக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு அவர் திருப்பி ஊசி போடுறாரு. ஊசி போடுறதுனே பிறந்தவனாக இருப்பான் போல. நம்மளாம் ஒரு ஊசி போட்டு என்னம்மா அழுக வேண்டிய இருக்கும். சரின்னு சொல்லிட்டு காசு பண்ணும் துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக எமௌண்ட்டை போட்டு ஃபன் பண்ணுது. ஆனால் இப்போ ஒரு என்ன அப்டேட் எடுத்துட்டான்னா நம்ம வந்து பூய் அடிச்சோம்னா தானாக ஒரே ஒரு எமௌண்ட் தான் போடுற மாதிரி ஆகிட்டான். ஸோ சார் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.